ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம ஒரு பிக்சர் ஒரு ஸ்டோரி, அதாவது பிக்சர் ஸ்பீக்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம் இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு காளி டெம்பிள், அதுக்கு கீழே ஒரு நியூஸ், சில காளி கோயில்களில் நகைகள் திருடப்பட்டன அப்படிங்கிறத ஒரு நியூஸ் ஆகும். பக்கத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட ஃபோட்டோ. இன் வாட் வே தே ஆர் ரிலேட்டட், அதை பற்றி தான் இந்த பதிவு. பார்க்கலாமா? ஒரு முறை கோவிலில் சில நகைகள் காணாமல் போகிறது. அந்த ஊரில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கார். நகை திருடு போச்சு அப்படின்னோடனே ஊரெல்லாம் செய்திகள் பரவுது. அப்போ ராமகிருஷ்ணர்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, என்ன பெரிய உங்கள் தெய்வம், தன்னையே காப்பாற்றிக்கவும் தெரியல, தன்கிட்ட இருக்க பொருள் களவாட போகும்போதும் காப்பாற்ற தெரியல, அப்புறம் என்ன பெரிய தெய்வம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ராமகிருஷ்ணர் ரொம்ப தன்மையாக பதில் சொன்னாராம், உனக்கு தான் அது விலை உயர்ந்த பொருள், தெய்வத்துக்கு இது மட்டும் இது வசதி அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடையாது. அதுவும் இல்லாமல் ஒரு பக்தன் அவனுக்கு தேவையில்லை, நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னும் போது அதை ஏற்றுக்கொண்ட தெய்வம், இன்னொரு பக்தன் எனக்கு அது வேணும் அப்படின்னும் போது அதை திருப்பி கொடுத்துருது. உனக்கு விலை உயர்ந்த பொருள் அப்படின்னா நீ தான் அதை காப்பாற்றணுமே ஒழிய தெய்வத்துக்கு அதை பற்றி கவலை தேவையில்லை அப்படின்னு சொன்னாராம். என்ன ஒரு அழகான கருத்து. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாமே தெய்வம் செய்யணும்னு, ஆனால் தெய்வத்துக்கும் சில நேரங்களில் அந்த முயற்சிகள் இவன் எடுக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் நம்மளை விட்டுரும். அந்த முயற்சி நல்ல முயற்சியாக நம்ம எடுத்தோம்னா அதில் வெற்றி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதுவும் இப்போ எக்ஸாம் டைம்லாம் நிறைய விழுந்து படிச்சிருப்பீங்க. உங்களோட முயற்சி 90% 10% தான் தெய்வத்தால் புஷ் பண்ண முடியும். அதுதான் உண்மையான பக்தி. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், போய் கோவிலில் ஒரு 10 முறை சுற்றிட்டு வந்துடுவோம், போய் அங்கங்கே நம்ம எக்ஸாம் நம்பர்ஸ் எழுதிடுவோம், அப்புறம் தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிப்போம், எக்ஸாம் ஈஸியாக வரணும், பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு நிமிஷம் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். எக்ஸாம் நடக்கிற டைமை கடவுள் தானே பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு போகாமல் அந்த கோவிலே உட்காந்து அன்றைக்கி 24 ஹவர்ஸும் நான் ப்ரே பண்ணுறேன், எனக்கு மார்க் வந்துடணும் அப்படின்னா முடியுமா? நீங்கள் அங்கே போய் எழுதினால் ஒழிய உங்களால் மார்க் வாங்க முடியாது இல்லையா. ஸோ தெய்வம் எப்பொழுதும் பின் இருந்து உங்களுடைய முயற்சிக்கு தான் உறுதுணையாக இருக்குமே ஒழிய எல்லாமே நானே பண்ணணும் அப்படின்னு நினைக்காது. ஸோ தெய்வத்தை பொறுத்தவரையில் எல்லாமே ஒன்று தான். நம்ம தான் இது அதிகமானது, இந்த சொத்து எனக்கு முக்கியம், இந்த பொருள் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைப்போமே ஒழிய தெய்வத்திற்கு அந்த பாகுபாடு கிடையாது அப்படிங்கிறதுக்கு தான் ராமகிருஷ்ணர் ரொம்ப எளிமையாக அழகாக சொல்லியிருப்பார்.